சொல்லுமா. தம்பி அருணாச்சலம் சாப்பிட்டு தூங்குறா. நான் கல்யாணத்துக்கு போறேன், அவனை பார்த்துக்கோ. சரிம்மா, நீ போய் சீக்கிரம் வந்துரு. சுந்தரம்மா, சொல்லுங்க சுந்தரம்மா, பண்ணட்டுமா வரீங்க? சுந்தரம்மா, நாங்க ஒரு கல்யாணத்துக்கு போனோமா. சரி. அந்த இடத்த கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுமா. உங்க அம்மா ரோடு தாண்டி வரும்போது என்ன சொல்றீங்க? அம்மா நான் வந்தோமா, கார் ஆக்சிடென்ட் செத்துட்டாங்கம்மா. எங்க அம்மா செத்துட்டாங்களா? ஐயோ, எங்க அம்மா செத்துட்டாங்களா? நான் என்ன பண்ணுவேன்னு தெரியலையே. என் தம்பியும் என்னையும் தனியா தவிர்த்து விட்டு போயிட்டாங்களே. நான் என்ன பண்ணுவேன்னு தெரியல கடவுளே. என் தம்பி வேற இப்ப சின்ன பையனா இருக்கான். நான் எப்படி வளர்க்க போறேன் வேற தெரியலையே. 20 ஆண்டுகளுக்கு பிற்பாடு நடக்கிற சம்பவம். அருணாச்சலம் சொல்லுங்க. நம்ம அம்மா சின்ன வயசுலேயே உன்னையும் என்னையும் தனியாக விட்டு செத்து போயிட்டாங்கடா. 20 வருஷமா நான் தான் உன்னை பார்த்து பார்த்து வளர்த்தேன். ஆனால் நீ ரொம்ப குடிக்க ஆரம்பிச்சிட்ட. எனக்கும் தெம்பு இல்லை. இதுக்கப்புறம் என்னாலாம் உன்னை பார்த்துக்க முடியாது. நான் ஒரு பொண்ணை பார்த்து வச்சுக்கிறேன் உனக்கு. அந்த பொண்ணை நீ கட்டிக்கோ. உன் விருப்பங்க. சரி, நான் உன்னை கட்டி வச்சிடறேன்டா. நான் வேலைக்கு போயிட்டு வரேன்டி. சரிங்க. ஏய் ஏய், அட பாவி, இந்த குடிகாரனை என் தலையில கட்டிட்டாங்களே. ஏங்க டெய்லி குடிக்கிறீங்க? ஏய், நீ ஒழுங்கா இருந்தா ஏன்டி நான் பாட்டில் எடுக்க போறேன்? நீ ஒழுங்கா இல்லடி, அதனால தான் நீ இந்த பாட்டில் எடுக்கிறேனா? அட பாவி, இனிமேல் உன் கூட நான் வாழ மாட்டேன்டா. நான் எங்க அம்மா வீட்டுல போய் வாழ வெட்டியா கூட இருந்துக்கிறேன். இந்தா உன் தாலி. ரொம்ப குடிக்காதடா. ஏய், எங்க அம்மாவே என்னை சின்ன வயசுல விட்டு போயிட்டாங்க செத்து. என் பொண்டாட்டியே போய் என்னை விட்டு போயிட்டா. என் பொண்டாட்டி ஒழுங்காவே இருக்க மாட்டேங்கிறாரு. அதனால தானே இந்த பாட்டிலையும் நான் கையில் எடுக்கிறேன். உண்மையா சொல்லுனா கடவுளே இல்லை. வா, எல்லா சேவத்துல போய் கடவுள் இல்லைன்னு போய் ஏதலாம். வா, வயிறு வலிக்குதே. ஐயோ, என்னடா ஆச்சு? என்னடா ஆச்சு? டே ஸ்டாலின், ரொம்ப வயிறு வலிக்குது எனக்கு. டே வாடா, ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம். டாக்டர் டாக்டர், என் ஃப்ரெண்டுக்கு ரொம்ப வயிறு வலிக்குதுன்றான் டாக்டர். அவர் அப்படிக்கா உட்கார வைங்கப்பா. நீங்க யாருப்பா அவனுக்கு? ஃப்ரெண்டு டாக்டர். அவர் இனிமேல் காரமான பொருள் எதுவுமே அவர் சாப்பிடக்கூடாது. அவர் நிறைய குடிச்சு அவர் கல்லீரெல்லாம் போயிடுச்சு, குடலும் வெந்து போச்சு. இனிமேல் அவர் காரமான எதுவும் சாப்பிடவும் கூடாது, குடிக்கவும் கூடாது. இன்னும் அவர் 1 வாரம் 2 வாரம் தான் உயிரோடவே இருப்பாரு. அதுக்கு மேல அவர் இருக்கணும்னா நீங்க நினைக்கிற உங்க கடவுள் தான் அவரை காப்பாற்றணும். அவர் ஒழுங்கா பாத்துக்கோங்கப்பா. அருணாச்சலம், அருணாச்சலம், யாரு? அருணாச்சலம், யாரு? நானே உன் தேவனாகிய கர்த்தர். உன்னை தாயின் கருவில் தெரிந்து கொண்டேன். உன் பாவங்களை மன்னித்து உனக்கு சுகந்தர என்னை பின்பற்றி வா. என் ஊழியத்தை பின்பற்று. செய்யறேன். பரிபூர்ண சுகத்தை தர என் ஊழியத்தை செய்யறியா? நான் செய்யறேன். என்னை பின்பற்றி வா. ஸ்டாலின, ஸ்டாலின, என்னடா? ஏய், நான் கத்தரை பார்த்தேன்டா. நம்ம தான் கடவுளே இல்ல. கத்தரை பார்த்தேன், எனக்கு பரிபூர்ண சுகத்தை தந்தாரு. நம்ம தான் கடவுளே இல்லன்றமாடா. டேய், நான் கத்தரை பார்த்தேன்டா. வா, நம்ம போலாம். எங்கடா? வா, அங்க வந்து பூந்தமல்லியில ஒயிட் ஹோட்டல் ஒண்ணுக்குது. வாங்க போய் பிரியாணி சாப்பிடலாம். டேய், அதெல்லாம் நீ சாப்பிட விடாதடா. டேய் வாடா, எங்க கத்தரை எனக்கு பரிபூர்ண சுகத்தை தர்றா. வாடா போலாம் நம்ம. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. நான் இப்போ ஒரு சாட்சி சொல்ல போகிறேன். அதுக்கப்புறம் நான் பிரசங்கம் பண்ணுறேன். எங்கள் அம்மா வந்து எனக்கு சின்ன வயசில் இருக்கும்போது நான் செத்துட்டாங்க. எங்கள் அக்கா தான் என்னை பார்த்துருந்தாங்க 20 வருஷமா. அதுக்கப்புறம் நான் குடிக்க தான் ஆரம்பித்தேன். எங்கள் அக்கா சொன்னாங்க, டேய் நீ ரொம்ப குடிக்கிறடா, அதனால் நான் உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னாங்க. அதே மாதிரி எங்கள் அக்கா சொன்ன மாதிரியே நான் கல்யாணம் பண்ணினேன். அதுக்கப்புறம் நான் ரொம்ப குடிக்கிறதுனால என்னை பொண்டாட்டியும் விட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து ரொம்ப குடிச்சு குடல்லாம் வெந்து போச்சு. என் ஃப்ரெண்டு தான் வாடா நம்ம கடவுள் இல்லைன்னு போய் ஏதலான்னு சொல்லி நான் கூட்டம் போனேன். அப்போ வந்து நான் ரொம்ப வயிறு வலிக்குதுன்னு விழுந்துட்டேன் கீழே. அதுக்கப்புறம் தான் என் ஃப்ரெண்டு தூக்கின்னு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணான். அதுக்கப்புறம் தான் சொன்னாங்க, உனக்கு குடல்லாம் வெந்து போச்சுரா, உனக்கு வந்து கல்லீரெலாம் போயிடுச்சு, இன்னும் 2-3 வாரம் தான் உயிரோட இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அந்த நைட்லேயே கத்தர் நான் நேரில் பார்த்தேன். அவர் வந்து என்கிட்ட சொன்னார், நான் உனக்கு பரிபூர்ண சுகத்தை தரேன், நீ என்னோட ஊழியத்தை செய்டா அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி அடுத்த நாள்லயே நான் எழுந்து நான் போய் என்னை காரெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்க. அப்பயே நான் போய் பிரியாணி சாப்பிட்டு அவர் கத்தருடைய ஊழியத்தை செய்ய ஆரம்பித்தேன்.
அல்லேலூயா. நீங்களும் கர்த்தரை நம்புங்க, கர்த்தர் உங்களுக்கு பரிபூர்ண சுகத்தை தருவார். ஆமென். ஆமென். நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவ பிள்ளைகளே, இப்போது பிள்ளைகள் நடித்ததானே ஒரு குறு நாடகத்தை பார்த்தீங்க. ஏதோ ஒரு நாடகம் நடிக்கணும் நடக்கல. இது நிஜமா ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம். அருணாச்சலம் என்கின்ற அவருக்கு தாய் சிறுவதிலும் மரித்து போனாங்க. கட்டின மணியும் சரியில்லாத பட்சத்துல குடிகாரனா இருந்து குடலெல்லாம் அழுகி போயிருந்த அவருக்கு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி இருக்கும் போது கர்த்தர் நேரடியா தரிசனமாகி, அருணாச்சலம் என்னுடைய ஊழியத்தை செய், நான் உன்னை தாயின் கருவிலை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி அவருக்கு கர்த்தர் பரிபூர்ண சுகத்தை கொடுத்தார். தேவ பிள்ளைகளே, அன்னார் முதல் கொண்டு இன்னார் வரைக்கும் தேவனுடைய ஊழியத்தை செய்து ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு கிறிஸ்துவை குறித்து அறிவித்து கவனிப்போம். கிறிஸ்துவை குறித்து அறிவித்து அநேகருக்கு ஞானஸ்தானம் கொடுத்திருக்கிறார். நானும் அவர் வாயிலாக தான் ரட்சிக்கப்பட்டேன். அவர் மூலமாக தான் ரட்சிக்கப்பட்டு அவர் தான் எனக்கு ஞானஸ்தானம் கொடுத்தார். ஆக இந்த வார்த்தையை கேட்கிறேன் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உன் வாழ்க்கை முடிந்தது என்று சொல்லி உன் சொந்த பந்தங்கள் சொல்லி இருக்கலாம். உன் வியாதி நிமித்தம் இனி நான் பிழைப்பணும், பிழைக்க மாட்டணும், எனக்கு இவ்விதமாக மாந்திரிகம் செய்வன போன்ற காரியங்கள் எல்லாம் செய்யறாங்களே, நான் எப்படி உயிர் வாழ்வேன், என் வாழ்க்கை என்னால இதுல இருந்து எப்படி மீண்டு வரும் என்று முடியும் என்று சொல்லி நீங்க கலங்கலாம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, அதாவது முடிந்து போன வாழ்க்கையில என் தேவனாகிய கர்த்தர் துவக்கத்தை உண்டாக்கினவர். ஆக இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் நோக்கி கூப்பிடுகிறார்களோ நம்புகிறார்களோ அவருடைய வாழ்க்கையிலே என் தேவனாகிய கர்த்தர் வெளிச்சத்தை தருகிற தேவன். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்துல கர்த்தருடைய வேத வசனம் சொல்லுகிறது, சீக்கிரத்திலே உன் சுக வாழ்வு துணிக்கம் என்று சொல்லுகிறது. உன் வாழ்க்கை பட்ட நிலையில காணப்படலாம், எல்லாருக்கும் முன்பதாக பரிகாசம் பண்ணப்படலாம், யாரும் உனக்கு ஆதரவாக இல்லையே என்று சொல்லி சொல்லுகிறார். சீக்கிரத்திலே உன் சுக வாழ்வு துணிக்கம் என்று சொல்லுகிறார். ஆகவே இந்த தேவனாகிய கர்த்தரை தேடி வருகிற ஒருவரையும் அவர் புறம்பே தள்ளாதவர். ஒரு நாட்களிலே நானும் கூட சிகரெட்டுக்கு அடிமைப்பட்டு இருந்தேன். சிறு வயதிலே இருந்தேன். கை காலெல்லாம் நடுக்க எடுத்தது. இதிலிருந்து யார் என்ன விடுவிப்பார்கள் என்று சொல்லி கலங்கி அழுத நாட்களிலே என் தேவனாகிய கர்த்தரை நான் ஏற்றுக்கொண்டேன். பரிபூர்ண சுகத்தை கொடுத்தார். என்னையும் சூனாமடு பகுதியிலே ஒரு ஊழியக்காரனாக கர்த்தர் நிறுத்தி வைத்திருக்கிறார். ஆக இந்த வார்த்தையை கேட்கிற எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, பாவம் மாந்திரிகம் உன் வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளியை கொண்டு வரலாம். ஆனா என் தேவனாகிய கர்த்தரை நீ தேடி வருவாயா, உன் வாழ்க்கையில என் தேவனாகிய கர்த்தர் துவக்கத்தை உண்டாக்குவார். ஆகவே இவரை நம்புங்க, கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். சீக்கிரத்தில் உங்கள் சுக வாழ்வு துளிர்க்க என் தேவனாகிய கர்த்தர் உதவி செய்வார். உங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். கிருபை தேவனே, இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறையா, கர்த்தர் நீங்க ஆசீர்வதிங்க. தொடர்ந்து ஒரு பிரசன்னமும் தயவும் இந்த கிராமத்தோடு இருக்க கர்த்தர் நீங்க உதவி செய்வீராக. இயேசு நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென்.